எல்லா ஃப்ளைட்ஸும் நம்மளை வச்சு காசு சம்பாதிக்கிறாங்கிறது உங்களுக்கு தெரியும். அது டிக்கெட்ஸாக இருக்கட்டும், ஃபுட்டாக இருக்கட்டும், இல்லை அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கட்டும். ஆனால் ஏர்போர்ட்ஸ் எப்படி காசு சம்பாதிக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அதானி மற்றும் ஜிஎம்ஆர் குரூப்ஸ் மாதிரி பிக் ஷாட்ஸ் ஏர்போர்ட்டை வச்சு இவ்வளோ மணி எப்படி ஜென்ரேட் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அதுக்கு மெயினாக 3 வழி தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் ஏரோ ரெவென்யூ. இது முழுசா ஃபிளைட் சம்பந்தப்பட்டது. ஒவ்வொரு ஃபிளைட் லேண்ட் ஆகும்போது பார்க் பண்ணும்போது இவங்க ஒரு ஹியூஜ் ஃபீஸ் சார்ஜ் பண்றாங்க. இந்த சார்ஜஸ் எல்லாம் நம்ம டிராவல் பண்ற எவ்ரி ஃபிளைட் டிக்கெட்டோட நம்மளுக்கே தெரியாம ஆட் ஆகுது. நம்பர் 2 நான் ஏரோ ரெவென்யூ. இது எல்லாமே ஃபிளைட்டோட டைரக்டா சம்பந்தம் இல்லாத சார்ஜஸ் தான். ஏர்போர்ட்ஸ்குள்ள இருக்கிற கேஃபே, லாஞ்சஸ், டியூட்டி ஃப்ரீ இதுல இருந்து இவங்க ஹியூஜ் ரெவென்யூ ஜென்ரேட் பண்றாங்க. ஒன்னு இது இவங்க ஷாப்பா இருக்கும், இல்லாட்டி வேற யாராவது ரெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஏர்போர்ட்ஸ்குள்ள இருக்கிற பார்க்கிங் ஃபீ, அட்வர்டைஸ்மெண்ட் இது எல்லாமே இவங்களுக்கே போகும். நம்பர் 3 ரியல் எஸ்டேட். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்டான ரெவென்யூ மேக்கிங் மெத்தட். ஏர்போர்ட்டை சுத்தி இருக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா இவங்க ஒரு 50 to 60 இயர்ஸ் லீஸ்ல எடுத்திருப்பாங்க. அந்த இடத்துல எல்லாம் ஹோட்டல், ரெஸ்டாரண்ட்ஸ், மால்ஸ் பில்ட் பண்ணி அதுல இருந்து ரெவென்யூ ஜெனரேட் பண்ணுவாங்க. முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் தான் ஏர்போர்ட்டை ரன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா இப்போ கம்ப்ளீட்டா பிரைவேட் கம்பெனி கையில தான் இருக்கு. முதல்ல பாத்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருந்துச்சு. ஆனா பிரைவேட் கம்பெனி உள்ள வந்தோடனே கொஞ்சம் கொஞ்சமா மாத்திட்டாங்க. நம்ம ஊர்ல இருக்கிற ஏர்போர்ட் பிசினஸ் மோனோபோலியா டுவோபோலியான்னு இப்போ முழுசா சொல்ல முடியாது. ஏர்போர்ட்ஸ் பத்தின இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கு என்ன ஃபாலோ பண்ணுங்க.